நீதி வேண்டும், நீதி வேண்டும். திருப்போணம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். திருப்போணம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். இயற்றிடே, இயற்றிடே. காவல் சித்திரவதைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றிடே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திராவிடர் பெரியார் கழகம். திருப்புவனம் அஜித்குமார் காவல் சித்திரவதை படுகொலையை கண்டித்து திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக இன்று மதுரையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள், தமிழ் கொள்கை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமார் அவர்கள், திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பாளர் தோழர் முரளி வீரன் அவர்கள், ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் தோழர் பத்ருதீன் அவர்கள், மக்கள் கண்காணிப்பு இயக்கத்தின் இணை இயக்குநர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தோழர் ஹென்றி திவன் அவர்கள் மற்றும் பல்வேறு தோழர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள். திருப்புவனம் அஜித்குமாருக்கு நடந்த ஒரு படுகொலை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மிக மோசமான படுகொலை. இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு காவல் சித்திரவதை படுகொலை நடைபெறக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே காவல் சித்திரவதையில் கொலைகளுக்கென்று தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற என்ற கோரிக்கையை வச்சோம். அதே போல இன்று காவல் சித்திரவதைக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தையும் இயற்ற வேண்டும். அந்த சட்டத்திற்கு அஜித்குமார் பெயரே சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் திராவிட பெரியார் கழகத்தின் சார்பாகவும் தோழமை இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே முன்வைக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் காவல் சித்திரவதை படுகொலையை கண்டித்து திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தென்மண்டல பொறுப்பாளர் தம்பி பிரபாகரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய மேற்கு மண்டல அமைப்பாளர் சகோதரர் விஜய் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர் பக்ரீன் அவர்களே, மனைவி, குழந்தை, குடும்பம் என அனைத்தும் விட்டுவிட்டு இரவு பகலாக நம்மை பாதுகாப்பதற்கென்றே நேர்மையோடு உண்மையோடு உழைக்கின்ற பல காவல்துறை அதிகாரிகள் இங்கே உள்ளார்கள். அவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. 10 நாட்களுக்கு முன்பு வரை 29 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் தன் குடும்பத்தோடு சிரித்து மகிழ்ந்து அந்த குடும்பத்துக்கு தூணாக நின்று விலகிய ஒரு இளைஞன் இன்று மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கின்றார். அந்த படுகொலைக்கு காரணமான காவல் அதிகாரிகளை அதே போன்று தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்புவனம் அஜித்குமார் ஏற்காக படுகொலை செய்யப்பட்டார். திருப்புவனம் அஜித்குமார் திருப்புவனம் மணப்புறம் காளியம்மன் கோவில்ல ஒரு காவலாளி, அதுவும் ஒப்பந்த காவலாளி, வெறும் 8000 ரூபாய் 9000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காவலாளி. அவர் தன்னுடைய பணியை பார்த்து கொண்டிருக்கும் போது 2 பெண்கள் வர்றாங்க, அவங்களுடைய வாகனத்தை நிறுத்துறாங்க. அந்த வாகனத்தில் நகை காணாமல் போகுது என்று அவங்க சொல்றாங்க. அது உடனடியாக அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு செய்தி போகுது. உடனடியாக காவல்துறை அதிகாரிக்கு செய்தி கொடுத்ததாக இவர் சொல்றாங்க. உடனே ஸ்பெஷல் டீம் என்று சொல்லப்படுகிற தனிப்படை அதிகாரிகள் வர்றாங்க. விசாரணைக்கு அழைத்து செல்வோம் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவரையும் அவரையும் அழைத்து போறாங்க. அழைத்துட்டு போய் 2 நாட்கள் கொடூரமாக, மிக கொடூரமாக வார்த்தைகள் சொல்ல முடியாது. அவருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 44 இடங்கள்ல அவருக்கு காயம் ஏற்பட்டு, பின் தலையில, முதுகுல, கால்ல, பெரிய கொடுமை. அவருடைய பிறப்புறுப்புல, ஆண் உறுப்புல மிளகாயை தூவி சுத்தரவு பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? எந்த நாட்டிலாவது நடக்குமா? காவல்துறை அப்படிங்கிறது பொதுமக்களை பாதுகாப்பதற்கு, பொதுமக்களை அடித்துக் கொள்வதற்காக காவல்துறை. இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது.
அப்படி என்ன தவறு செஞ்சாரு? நகை காணாம போயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அது புகார் எடுக்கப்படல, எஃப்ஐஆர் போடப்படல. உங்க பேச்சுப்படியே நகை காணாம போயிடுச்சுல, நீங்க என்ன செய்யணும்? உடனடியாக அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும், எஃப்ஐஆர் போடணும், நேரா கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தணும், ஆஜர்படுத்தணும். அதை செய்யாம 2 நாட்களாக ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. 5 ஸ்பெஷல் டீம் அதிகாரிகள் போட்டு அவ்வளவு கொடூரமாக தாக்குறாங்க. இப்படி ஒரு கொடுமையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்துச்சு. அதற்கு பிறகு இறுதியாக ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை நடந்த 2020 காலகட்டத்தில் பிறகு திமுக ஆட்சி பொறுப்பு வந்த 7வது மாதத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு லாக்அப் டெத் நடைபெறும். அதற்கு இங்கு பல்வேறு இயக்கங்கள் போராடினோம். இப்படி ஒரு லாக்அப் டெத் நடைபெறக்கூடாது என்று முதல் கொலை நடைபெறும் போதே நாங்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம், தகவலை சொன்னோம். அதற்கு பிறகு 3 மாதம் கழித்து ஒரு லாக்அப் டெத் நடக்குது. உடனடியாக எங்களை போன்ற பெரியாரியவாதிகள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அரசுக்கு எதிராக இதே இடத்துல கூட்டம் போட்டு அத்தனை பேரும் பேசியிருக்கோம். இந்த அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக காவல்துறையில் பலர் உள்ளார்கள், பல அதிகாரிகள் திமுக அரசுக்கு எதிராக, பல உளவுத்துறை அதிகாரிகள் திமுக அரசுக்கு எதிராக உள்ளார்கள். இவர்கள் அத்தனை பேரும் RS தான் நியமிக்கப்பட்டவர்கள். எடப்பாடி ஆட்சி காலத்திலே இங்கே நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். இவர்கள் ஒருபோதும் திமுக அரசுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள், இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்று தொடர்ந்து இதே இடத்துல கூட்டம் போட்டு பேசியிருக்கோமா இல்லையா? அப்போதே இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? நம்மை ஆதரித்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அதிமுக ஆகட்டும், தமிழ் புலிகளாகட்டும், மற்ற அனைத்து இயக்கங்களாகட்டும், திராவிட தமிழ் கட்சியாகட்டும், நாங்கள் உட்பட அனைவருமே யாரை ஆதரிப்போம்? கடந்த ஆட்சி காலத்துல நம்ம தேர்தலில் இதே திமுக ஆதரிப்போம், இதே தெருவா நாங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணமே. திமுக ஆதரித்த நாங்களே இன்று உங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோமே. ஏன்? எத்தனை முறை சொன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் அரசுக்கு எதிராக சொன்னாங்க, ஏன் கேட்கல? நீங்க முதலமைச்சர் போய் எந்த முதலமைச்சர் சொன்னதில்லை. கடந்த ஆட்சி காலத்துல இதே போல படுகொலையில எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஸ்டெர்லைட் போராட்டத்துல போய் துப்பாக்கி போய் எனக்கு தெரியாது சொன்னார். ஆனா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த அம்மாவுக்கு தொலைபேசியில் அழைத்து, அம்மா மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்றாரு. எவனோ 4 பொறிக்கு போய் அடிச்சு குறைச்சதுக்கு இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் போய் மன்னிப்பு கேட்கிறார். அது அவர் பெருந்தன்மையா எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அவருடைய தவறு, அந்த தவறை உணர்ந்து போய் மன்னிப்பு கேட்கிறார் என்றும் நாம் நினைச்சுக்கலாம். ஆனா இது அரசுக்கு தேவையா? முதலமைச்சருக்கு தேவையா? நீங்க ஆரம்பத்திலே காவல்துறை உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளை களை எடுத்திருந்தால் இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? என்ன 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. பல நல்ல திட்டங்களை இந்த திமுக அரசு மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றது. பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, கல்விக்காக ஒன்றிய அரசு எடுத்து பல நலவு. சொல்லுங்கப்பா, எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். எல்லாரும் காவல் நிலையத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்போமா? போனோடனே வாங்க சார் உட்காந்து சாப்பிட்றாங்களா? என்ன வேணும்? என்ன விஷயம்? எதுக்கு வந்த? அப்படியா? எழுதி கொடுத்துப்போம். இப்படி சொல்லுகின்ற அதிகாரிகள் எல்லா காவல் நிலையம். உங்களுக்கு வேலை என்ன? பொதுமக்கள் வந்தா புகார் எடுத்துக்க, அதை விசாரணை செய்ய. ஆனா பொதுமக்கள் போய் புகார் கொடுக்க போய் அவன் மன உளைச்சல் உள்ளாகி வருவான். அதை நாங்களே பேசியிருக்கோம் தான். ஸ்டேஷனுக்கு போனா அவன் அவ்வளவு அவமரியாதை பேசுறான்டா அப்படின்னு பல பேர் வந்திருக்காங்க. அது 800 பக்கம் மேலும் பக்கம் போனா புகார் கொடுக்க போனா சமீபத்தில் ஒருத்தர் ஆடு காணாம போச்சுன்னு நிலவரம் பக்கத்துல ஒருத்தர் வந்தார் ஸ்டேஷன்ல. அப்பதான் நாங்க உள்ள போறோம். ஆடு காணாம போச்சா? நீ என்ன ஆளுங்கப்பா? போலீஸ்கார எஸ்ஐ கேட்கலாம்ல, ஏய் ஆடு காணாம போச்சுன்னா எப்ப காணாம போச்சு, ஏன் காணாம போச்சு, உனக்கு யாரும் எழுதியிருக்கானா இல்ல உங்க ஊர் பக்கம் சொல்லு. காவல் நிலையத்துக்கு பொதுமக்கள் வந்தா நீ என்ன வெங்காயத்துக்கு முதல்ல சாதியை கேட்கிற. ஏன் என்றால் இந்த காவல் அதிகாரிகள் பல பேர் சாதி வெறியறாங்க. இதனாலதான் நாங்க கூட கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு சொன்னோம். அப்போது திராவிடர் விடுதலை கழகத்தில் இருக்கும்போது இதே கோரிக்கை வச்சோம். எந்த ஊரில் எந்த சாதி பெரும்பான்மையா இருக்கோ அந்த பெரும்பான்மை சாதியை சேர்ந்த அதிகாரிகளை நீங்க அந்த காவல் நிலையத்தில் அதிகாரியா நியமிக்காதீங்க. இன்ஸ்பெக்டராவோ, டிஎஸ்பியாவோ, எஸ்ஐயாவோ, கான்ஸ்டபிளா கூட நியமிக்காத. அவன் ஜாதி பாசமா, அவனுக்கு ஜாதி பாசம் இருக்கும், மாமா மச்சான் தான் இருப்பான், அவன்கிட்ட நீதி இருக்காது. இதை நாங்கள் அப்போதே கோரிக்கையா வச்சோம்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் அத்தனை அனுபவம் இருந்தா நம்ம தோழர் சொன்னார், தமிழ் சொன்னார். நான் போய் ஒரு அமைப்புல இருக்கேன், நான் போய் புகார் எடுக்க போனா என்ன விஷயம் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. எங்களை நோக்கி அத்தனை பொதுமக்கள் வருவாங்க. பொதுமக்கள் வந்து ஐயா இந்த மாதிரி தேர்தல் பிரச்சனை நீங்க வாங்கிடுவாங்க. பொதுமக்கள் எங்களை போன்ற இயக்கங்களை எதுக்கு அழைக்கிறாங்க? காவல் நிலையத்துக்கு வாங்க, எங்களுக்கு துணைக்கு வாங்க அப்படின்னு அவங்க எதுக்கு அழைக்கிறாங்க? நாங்க எதுக்கு வேலை போறோங்க? ஏனென்றால் இந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களை மதிப்பதே இல்லை. ஆனா நீ வாங்குற சம்பளம் எப்படி வருது? எங்களுடைய வரி பணத்திலிருந்து உனக்கு வருது. சரி, நீ யாரு? நீ என்ன வாங்க கொடுத்தியா? இவங்கள என் அண்ணனாவோ என் தம்பியாவோ மாமனாவோ மச்சனாவோ இருக்காங்க. இந்த பார்ப்பன ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலத்துல காவல்துறை இருந்த அதிகாரிகள் இருந்த காலத்துல இன்று பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலர் வந்திருக்காங்க. இதை பாராட்டணும். எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் தான் சொன்னாரு, காவல் நிலையங்கள்ல நம்ம போன்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வரணுமையா, பெண்கள் அதிகமா வரணுமையா அப்படின்னு பெரியார் போராட்டாரு. ஆனா இன்னைக்கு அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மக்களே, நம்ம எளிய மக்களே இழிவுபடுத்துவது, ஆபாசமாக பேசுவது. போன வாரம் ஒரு சாதி மறுப்பு திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் கழிச்சு அவங்க எங்கிட்ட வர்றாங்க. தொடர் இந்த மாதிரி இந்த பெண்களுக்கும் ஆணுக்கும் சாதி மறுப்பு திருமணம் முடிஞ்சிருச்சு, இவங்களை கொலை செய்ய பார்க்குறாங்க. பாளையங்கோட்டை சேர்ந்த கூலிப்படை ரவுடிகள் இவர்களை கொலை செய்ய பார்க்குறாங்க. இதுக்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே நான் உடனடியாக அந்த பாளையங்கோட்டைக்கு போன் பண்ணி பேசுறேன். அம்மா இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்கிறாங்களே, என்ன விஷயம்? அதுவாப்பா நகை காணாம போச்சு சொன்னாங்க. அவங்க வந்து விடுதலை பண்றாங்க. நகை காணாம போச்சு, அந்த பெண்கிட்ட என்னமா நகை இருக்கியா? நகையெல்லாம் எடுக்கல, இது பொய் வழக்கு அப்படின்னு பேசி சொல்றாங்க. நான் எந்த நகையும் போட்டு வரல. அவங்க எங்களை பாளையங்கோட்டை வர வைக்க பார்க்கறாங்க. பாளையங்கோட்டை வர வச்சு அங்க இருக்க கூலிப்படை ரவுடி வச்சு கொலை செய்வது இதான் இந்த நோக்கம் அப்படின்றாங்க. இதை நான் விரிவா அந்த மாட்ட 1/2 மணி நேரம் பேசுறேன். சரிம்மா நீ பாதுகாப்பு கொடு, நான் 2 பேரையும் அழைச்சுவேன். நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் என் வேலை இல்லை. அப்புறம் உனக்கு என்ன வேலை? லஞ்சம் வாங்குற வேலையா? எஸ்பி அதுல போனா 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. போன வாரம் எங்க தோழர்களுக்கு போய் புகார்களுக்கு போயிட்டு கீழே போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பாப்புல, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. வாங்குறாங்களா இல்லையா? எஸ்பி ஆஃபீஸ், சிஓபி, கமிஷனர் ஆஃபீஸ்ல இல்லைன்னு மறுக்க சொல்லி நான் ஆதாரம் தரேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு அப்பாவி இளைஞரை, ஒரு சாதாரண ஒரு எலி இளைஞரை அடிச்சு